அவங்க வந்து தார்மீக அடிப்படையில் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க, வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க, நீங்கள் வரல, நீங்கள் தான் சொல்கிறீங்க, கோர்ட்டில் போய் பார்த்துக்க உனக்கு பணமும் தரமாட்டேன், உனக்கு வந்து டைவர்ஸும் தரமாட்டேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சட்டத்தின்படி அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க சார். அந்த பொதுவெளியில் யார் வெளியிட்டது? தாவேகா தான் சார் வெளியிட்டாங்க. அந்த அறிக்கைகளும் சரி, அந்த டாக்குமெண்ட்டும் சரி, எல்லாமே தாவேகா தான் வெளியிட்டு. எப்படி இதை வச்சு இப்படி சொல்கிறீங்க சார்? அவங்க ஐடியில் தான் சார் போட்டாங்க. அந்த பிஆர் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது, அந்த ஜெகதீஷ் பழனிசாமியோட நிறுவனம் இருக்குது, அவங்க தான் இதை பொதுவெளியில் வெளியிடுறாங்க. திமுக வெளியிட்டதுன்னு இவனுங்களே வெளியிடுறானுங்க சார். திமுகவுக்கு வேறு வேலை இல்லைங்களா? திமுக அரசியல் பண்ணுறாங்க சார். நீங்கள் தான் இந்த மாதிரி அயோக்கியத்தனமான அரசியல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது அவங்க குறித்து எவ்வளோ அவதூறாக எழுதுனாங்க சார். திரு விஜய் அவர்களோட மனைவி, அவரோட தலைவர், அதாவது யாரெல்லாம் இவங்க வந்து தலைவராக கொண்டாடுறாங்களோ அந்த தொண்டர்களே அவங்க மனைவி குறித்து இப்போ பொண்டாய் சொன்னதை விட 1000 மடங்கு அபியூஸ் ஆன வார்த்தைகள், அருவருக்கத்தக்க வார்த்தைகளை வச்சு எழுதுனாங்க. நீ வரைக்கும் தாவேகோ விஜய் ஏன் மன்னிப்பு கேட்கல? அவங்க மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டார் அவரு. ஏன் அந்த தொண்டர்களை விஜய் நினைச்சா கட்டுப்படுத்திருக்காங்க? என்னுடைய மனைவியே நீங்க அவர் தான் சார் தூண்டி விடுறாரு. ஏன் தூண்டி விடுறான்னு நீங்க கேட்டாலும் அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும். ஏன் தூண்டி விடுறாரு? வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குங்க. உங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. வீட்டில் நீங்க தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அவங்கள வீட்டை விட்டு குண்டர்களை வச்சு நீங்க வெளியே துரத்தி விட்டீங்க. அவங்க வந்து வெளியே நீங்க சொல்ற. ஆமா சார், உண்மை சார். நான் பொது ஊடகத்தில் நான் ஏன் பொய் சொல்லணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? வீட்டை விட்டு நீங்க குண்டர்களை வச்சு துரத்தி விட்டீங்க. அவங்க வெளியில தங்கி இருக்காங்க சார். அவங்க அந்த வழக்கு முடியறது வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கணும். நீதிமன்றத்தில் சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நீங்க அவ்வளோ அரகண்டா நடந்துக்கிறீங்கல்ல, ஓகேங்களா? அவங்களுக்கு எந்த விதமான அவங்க இந்த ஊரே கிடையாது சார். அவங்க வந்து யூகே சிட்டிசன். அவங்கள நீங்க வெளியேற்றிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு ஒரு நடிகையோட நீங்கள் பொதுவெளியில் வந்து நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. ஏன்னா ஒரு பெரிய விஷயத்த நார்மலைஸ் பண்ணுறீங்க. நான் இப்படி தான், நான் என்னை மாற்றிக்க மாட்டேன். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்த ஒழுக்கக்கேடாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஒழுக்கக்கேடை நீங்கள் செய்கிறீங்க. இது அப்போ விஜய் செய்கிறது சரியா? பொன்ராஜ் செய்தது தப்புன்னா விஜய் செய்தது தப்பு தானே சார்? பொன்ராஜ் மன்னிப்பு கேட்டார், விஜய் மன்னிப்பு கேட்கணும்ல. எங்கே கேட்டார் விஜய்? இது வரைக்கும் எந்த மன்னிப்பும் கேட்கல சார்.